சில சடங்கு சம்பிரதாயத்தை நம்ம பார்க்குறப்ப வந்து பரவாயில்லன்னு தோணும். ஆனா ஒரு சில சடங்கு சம்பிரதாயத்தை பார்க்குறப்ப வந்து என்னடா இது அப்படின்னு நமக்கே தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ரிச்சுவல் கூட இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப வியர்டான மேரேஜ் ரிச்சுவல். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா, சைனால துஜியா இனத்தை சேர்ந்த ஒரு சில மக்கள் இருக்காங்க. அந்த இனத்தவர்கள் எப்படின்னா, கல்யாணம் ஆவதுக்கு ஒரு மாசம் முன்னுக்கு அந்த பெண்ணு, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அழுவணுமா, கம்பல்சரியா அழுவணுமா. அதுவும் 30 நாள், அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், மறுநாள் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் மறுநாள் 1 மணி நேரம், இந்த மாதிரி அதாவது பிரிச்சுக்கணும். அதாவது இப்போ 10 நாள் அம்மா கூட சேர்ந்து அழுகுறாங்களா, அதுக்கப்புறம் அப்பா கூட, அதுக்கப்புறம் பாட்டி கூட, அப்புறம் தாத்தா, அப்புறம் உறவுக்காரங்க, நண்பர்கள், இந்த மாதிரி எல்லாரு கூடயுமே சேர்ந்து அந்த பொண்ணு வந்து அழுகணும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும். இது எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஏன்னா எத்தனையோ வீடுகளில் வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னா அது எவ்வளோ கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்கும். அது கல்யாணத்துக்கு ஒரு மாதம் முன்னுக்கு வந்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சரி போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது. அதே சமயத்தில் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் 2 வாரம் முன்னிக்கு வந்து சில வீடுகளில் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிடும். மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக அந்த பொண்ணை வழி அனுப்பணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது நம்ம கல்ச்சரில் வந்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறப்ப தான் நம்ம அழுவோம். அது டிபெண்ட்ஸ்ல. சில பேர் அழுவாங்க, சில பேர் அழுவ மாட்டாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அழுவச்சு வந்துடும். ஆனா இந்த இனத்தை சார்ந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 30 நாள் அழுவாங்களா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போறப்ப அந்த பொண்ணு அழுவாதான். ஆக்சுவலி அவங்க ஏன் அழுகுறாங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ரிச்சுவலுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. அந்த பொண்ணு வந்து போற வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும்னு அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரி ஒரு சடங்கை வந்து வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சடங்கு. ஸோ இதை நான் படித்தோடனே எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்னா என்னால் வந்து அவ்வளோ நேரம் அழுவ முடியாது. கண்டிப்பாக ஹெடேக் ஆயிரும். 2வது மேரேஜ் ரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு படித்து பார்க்குறப்ப. அதாவது இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கிற ஒரியா தீவில் திடல் என்ற ஒரு சில பழங்குடி மக்கள் வாழ்ந்து வராங்களாம். இவங்க ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தனித்தனியாக அவங்க 2 பேர்த்தையுமே வந்து ஒரு வீட்டில் பூட்டி வச்சிருவாங்களாம். வாஷ்ரூமையும் பூட்டி வச்சிருவாங்களாம். 3 நாளைக்கு வந்து அவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு குறைவான சாப்பாடும் தண்ணியும் கொடுப்பாங்க. பட் அவங்க குறைவான சாப்பாடும் தண்ணியும் அவங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்க 3 நாளைக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி சாத்தியம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறப்ப அது எப்படி சாத்தியம்? எப்படி இருந்தாலும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணி தானே ஆகணும். அதுவும் 3 நாள் குளிக்காம, ஐயோ கடவுளே, சத்தியமாக என்னால் முடியாது. இதை கேள்விப்பட்டோடனே ஐயோ இப்படியும் நம்ம கல்யாணம் பண்ணுமா அப்படின்ற ஒரு யோசனை வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வியர்டான சடங்கை வந்து நம்ம மேற்கொள்றதுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணாமே இருந்துடலாம் அப்படின்னு நானே யோசிச்சுட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு சடங்கை ஃபாலோ பண்றாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா எல்லா ரிச்சுவலுக்கும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும்ல. ஸோ இவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, அந்த 3 நாள் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த சடங்கை வந்து முடிச்சிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வந்து நல்ல சந்தோஷமாவும் குழந்தை பேரோட இருப்பாங்கன்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. ஒருவேளை அந்த சடங்கை மீறிட்டாங்கன்னா, அதாவது வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட சகுனம்னு அவங்க நம்புறாங்க. 3வது மேரேஜ் ரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம மேரேஜில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எந்த சொந்தக்காரனும் கல்யாண பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து பெல்ஜியம் நாட்டில் வந்து ஒரு சில இன மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இவங்க கல்யாணம் பண்ணி முடிச்சு வந்த கையோட பொண்ணு மாப்பிள்ளையும் சொந்தக்காரங்க வந்து வரிசையாக படுத்துடணுமா. அதாவது அவங்க நடக்க போகிற பாதையில் வரிசையாக படுத்துடணுமா. அதுக்கு மேலே வந்து சிகப்பு கலர் துணி வந்து அவங்க மேலே போட்டுருவாங்க. சோ அவங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து அவங்க மேல ஏறி மிதிச்சு நடந்து போகணுமா. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் இருந்தா நம்ம கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்க. 4வது ரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில ஒரு சில இனத்தவர்கள் வந்து இந்த ரிச்சுவல் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதாவது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மரத்துண்டுகளை வந்து நடுவுல வச்சு அந்த சைடு பொண்ணு, இந்த சைடு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து கையில வந்து ஒரு ரம்பத்தை கொடுத்துருவாங்க. அது 2 பேருமே சேர்ந்து அறுக்கணும். இந்த ரிச்சுவல் எதனால பண்றாங்கன்னா, வாழ்க்கையில எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா அந்த தடங்களை வந்து உடைக்கலான்னு அவங்களோட நம்பிக்கை.
அஞ்சாவது ரிச்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூயிஸ் இன மக்கள் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது மாப்பிள்ளை மேட்டுக்கு மேல நிறைய கிளாஸ் பாட்டில் வந்து கொட்டி வச்சிருப்பாங்க. அது மாப்பிள்ளை வந்து காலால மிதிச்சு உடைக்கணும். இப்ப நீங்க என்ன கேட்கலாம், ஷூ போட்டுக்கிட்டா போடாமையான்னு. கண்டிப்பா ஷூ போட்டு தான் அவங்க உடைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சு வந்த கையோடய கீழே வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அதை வந்து மாப்பிள்ளை வந்து காலால மிதிச்சு உடைக்கணும். அந்த மாதிரி செய்யறதுனால அவங்க துன்பம் வந்து இன்னியோட தொலைஞ்சு போயிருச்சு. அந்த துன்பத்தை வந்து அவங்க காலால உடைச்சு நொறுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கல்யாண வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும்னு அவங்களோட நம்பிக்கை. ஆறாவது ரிச்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கான ரிச்சுவல். ஆப்பிரிக்கால ஒரு சில இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்றாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளை மேல வந்து எச்சு துப்புறது. அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அப்படிதான் எச்சு துப்புவாங்களாம். கிட்டத்தட்ட வந்து அது ஆசீர்வாதமும் கூட. அதையும் தாண்டி வந்து அவங்களோட பேட் லக்லாம் அன்னியோட போகுது, இதுக்கப்புறம் அவங்க நல்ல லக்கோட அதிர்ஷ்டமா வாழ்வாங்கன்னு அவங்க நம்புறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் எச்சு துப்புனா எப்படி இருக்கும் கடவுளே. அது மட்டும் இல்ல, பிறந்த குழந்தைய வந்து இப்ப யாராவது குழந்தை பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஆலங்கரிப்பாங்க வீட்டுல இருக்க பெரியவங்க, குழந்தையோட திஷ்டி போகணும்னு. ஆனா அந்த இனத்தவங்க வந்து அந்த பிறந்த குழந்தை மேல எச்சு துப்புவாங்களாம். எச்சு துப்பி ஃபுல்லா அந்த பிள்ளையோட திஷ்டிய வந்து அவங்க கழிப்பாங்களாம். ஸோ அவங்க பிலீவ் பண்றாங்க, இன்னையோட அந்த குழந்தைக்கு வந்து பேட் லக் போகுது, நல்ல லக் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு. எனக்கு தெரியலங்க. ஏழாவது ரிச்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம நாட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்க நல்லா பார்க்கலாம், பொண்ணு மாப்பிள்ளை ஆடுறது என்ன, குதிக்கிறது என்ன, போட்டோ எடுக்கிறது என்ன, சிரிக்கிறது என்ன, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த ஃபங்க்ஷன்ல பொண்ணு மாப்பிள்ளை சிரிக்கவே கூடாதாங்க. போட்டோ எடுக்கிறப்பையும் சிரிக்க கூடாதா, அங்க இருக்கிறவங்க யாருமே சிரிக்க கூடாதா. எங்கப்பா இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் இருக்குன்னு கேட்டேன். இது ரிச்சுவல்னு சொல்ல முடியாது, பட் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ற ஒரு சடங்கு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அதாவது காகோல வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க சிரிக்கவே மாட்டாங்களா. அவங்க அப்பா அம்மா யாரா இருக்கட்டும் போட்டோ பிடிக்கிறப்ப கூட சிரிக்க மாட்டாங்களா, ரொம்ப அமைதியா இருப்பாங்களா. ஏன்னா கல்யாணம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அப்ப இந்த சீரியஸான விஷயத்த வந்து அவங்க எடுத்து முன்வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்க சிரிக்க கூடாது. அப்படி சிரிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படி ஒருவேளை தப்பி தவறி பொண்ணோ இல்ல மாப்பிள்ளையோ சிரிச்சுட்டாங்கன்னா அந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சிருவாங்களாம். சிரிக்கிறது ஒரு தப்பாயா. எட்டாவது ரிச்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியால கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளைய படுக்க போட்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க கையில கட்டைய கொடுத்து உள்ளங்கால்ல அடிக்க சொல்லுவாங்களா, கிட்டத்தட்ட 20 வாட்டி 30 வாட்டி. யோசிச்சு பாருங்க, அந்த நண்பர்கள் கூட்டத்துல எவனாச்சும் ஒருத்தன் அவன் மேல ஒரு காண்டா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கையில கட்டை கிடைச்சா என்ன ஆகும். இது ஏன் செய்யறாங்கன்னா, மாப்பிள்ளையோட வலிமையும் ஸ்ட்ராங்கையும் வந்து அவங்க டெஸ்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்க பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த முதலிரவுன்னு ஒண்ணு நடக்கும்ல, அதுல வந்து அவங்க வந்து அந்த பெண்ணுகிட்ட ரொம்ப வன்மையா நடக்காம இருக்கிறதுக்கும், அதே சமயத்துல அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல எவ்வளவு வலியை கோட்ரூ பண்ணுவாங்க, அதே வலியை இந்த மணமகனும் கோட்ரூ பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை சவுத் கொரியால வச்சிருக்காங்க. 9வது ரிச்சுவல் பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு சில பகுதியில இந்த மாதிரி ஒரு ரிச்சுவலை வந்து இன்னமும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்ல. அப்படி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஜாதகத்துல ஏதாவது தார தோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நாய்க்கு கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அதாவது என்னன்னா, மாப்பிள்ளை வந்து நாய்க்கு தாலி கட்டணும். அதே பொண்ணுக்கு தார தோஷம் இருந்துச்சுன்னா நாய் வந்து எப்படி தாலி கட்டும்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி நாய்க்கும் பொண்ணுக்கும் வச்சு அந்த மாதிரி ஒரு சடங்கு செய்வாங்களாம். ஸோ அந்த தாரதோஷம் வந்து அந்த நாயோட போயிடும்னு அவங்க நம்புறாங்க. இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டது கிடையாது. நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழை மரத்தை வெட்டுவாங்க, வாழை மரத்துக்கு தாலி கட்டுவாங்க, இல்லை வெட்டுவாங்க, இல்லைன்னா கழுதைக்கு கூட தாலி கட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாய்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. 10வது, இது வந்து ரிச்சுவல்னு சொல்ல முடியாது, கல்யாண தேதியை குறிக்கிறது. அதாவது பொதுவா நம்மளோட தமிழ் முறைப்படி வந்து கல்யாண தேதி குறிக்கிறது வந்து ஐயரை வச்சுதான் குறிப்பாங்க. ஆனா மங்கோலியா நாட்டுல வந்து எப்படி கல்யாண தேதியை வந்து முடிவு செய்வாங்கன்னா, 2 கோழி குஞ்சை எடுத்துட்டு வந்து பொண்ணு கையிலயும் மாப்பிள்ளை கையிலயும் கொடுத்து அந்த கழுத்து பகுதியை வந்து கடிச்சு அந்த ரத்தத்தை உரிய சொல்லுவாங்களாம். உறிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோழி குஞ்சோட கல்லீரல் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான்
அன்னைய தேதியில வந்து கல்யாணத்தை முடிவு பண்ணுவாங்க. அப்படி அந்த கோழி குஞ்சோட கல்லீரல் ஏதாவது ஒண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா கல்யாண தேதியை முடிவு பண்ண மாட்டாங்களாம். நான் யோசிச்சு பாக்குறேன், எத்தனை கோழி குஞ்சோட ரத்தத்தங்க குடிக்கிறது? 11வது ரிச்சுவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது டாபிக்கோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.